அப்பாவா நடிச்சு ரசிகர்கள் மத்தியில பயங்கர கைத்தட்டல் வாங்கின ஹீரோக்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எம்டன் மகன். ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல நாசர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் இது வரைக்கும் எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்கேன், ஏன் பாகுபலி படம் கூட நடிச்சிருக்கேன், ஆனா எந்த ஒரு படத்துக்கும் எனக்கு இத்தனை கடிதங்கள் வந்ததே கிடையாது, ஆனா எம்டன் மகனுக்கு வந்துச்சு சார். இந்த படத்துல உங்களை பார்க்கும்போது அப்படியே எங்க அப்பாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு சார், ரொம்ப நன்றி சார் அப்படின்னு எக்கச்சக்க கடிதங்கள் வந்ததா நாசர் சொல்லியிருந்தாரு. இந்த படத்துல தனியாளா கஷ்டப்பட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருப்பாரு நாசர். இவரோட மகனா பரத் நடிச்சிருப்பாரு. தன்னோட மகன் மேல எக்கச்சக்க அக்கறை இருக்கும் நாசருக்கு, ஆனா அதை உள்ளுக்குள்ளேயே வச்சிருப்பாரு. அவரோட மொத்த பாசத்தையும் நாசர் கடைசி வரைக்கும் மனசுக்குள்ள மட்டும்தான் வச்சிருப்பாரு, வெளியில கோபத்தை மட்டும்தான் காட்டுவாரு. இவர் என்னதான் கோபத்தை காட்டினாலும் அப்பா அப்பா தானே, அதனாலேயே நிறைய பசங்க இந்த படத்துல நாசர் கூட நல்லாவே கனெக்ட் ஆயிருந்தாங்க. கடைசியில தன்னோட வளர்ச்சிக்காக தான் நாசர் இவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கிட்டு இருந்திருக்காரு, இவ்வளவு கடுமையாவும் நடந்துக்கிட்டாரு அப்படின்றத எல்லா ஆடியன்ஸ்க்கும் புரிய வைக்கிற மாதிரி பரத் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருப்பாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வரலாறு. அஜித் 3 வேடங்கள்ல நடிச்சு வெளியான ஒரு சூப்பர் பிளாக் பஸ்டர் படம் தான் இது. அஜித்தை தவிர எத்தனை பேர் இந்த கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாங்கன்னா சத்தியமா தெரியல. ஒரு அப்பா, அவருக்கு 2 மகன்கள் இருப்பாங்க. இந்த 3 கேரக்டருமே அஜித் சும்மா நடிச்சு அசத்தியிருப்பாரு. தன்னோட சாயல் கொஞ்சம் கூட மகனுக்கு வரவே கூடாது அப்படின்னு அப்பா கேரக்டரை அவ்வளவு சூப்பரா நடிச்சிருந்தாரு அஜித். இந்த கேரக்டரோட பெயர் சிவசங்கர். தன்னோட மகன் நோக்கி வரக்கூடிய துப்பாக்கி குண்ட சிவசங்கர் தாங்கி கடைசி இறந்து போயிருவாரு. இந்த படத்துக்காக அஜித்துக்கு பிலிம்பேர் அவார்டும் கிடைச்சிச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது முத்துக்கு முத்தாக. இந்த படத்துல 5 மகன்களை பெத்தெடுக்கிறாங்க இளவரசு மற்றும் சரண்யா. இளவரசன் நம்ம எப்பவுமே அமிதாப் மாமாவா நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா முத்துக்கு முத்தாகல ஒரு அப்பா கேரக்டர் பண்ணிருக்காருல, அப்பா கண்கலங்க வச்சுட்டாருப்பா. அவர் எவ்வளவு பெரிய பெர்ஃபார்மர் அப்படின்னு இந்த ஒரு படம் போதும் காலம் உள்ள வரைக்கும் நின்னு பேசும். அப்பா அம்மா பாசத்தோடையும் அக்கறையோடையும் ஒரு 5 மகன்களை வளர்க்குறாங்க. மகன்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட மனைவியால என்னென்ன இன்னல்கள் ஆகுது, அதனால பெற்றோர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத இந்த படத்துல அவ்வளவு சூப்பரா காமிச்சிருப்பாங்க. சரி, கஷ்டம் தான் படுறாங்க அப்படின்னு பார்த்தா கிளைமேக்ஸ்ல பெற்றோர்கள் இறந்தே போயிடுறாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சந்தோஷ் சுப்பிரமணியம். கண்டிப்பா பிரகாஷ் ராஜ் இந்த படத்தோட மிகப்பெரிய தூண் அப்படின்னு சொல்லலாம். இவரை தாண்டி எத்தனை பேர் இந்த படத்தை இவ்வளவு சூப்பரா கொண்டு போயிருக்க முடியும்னு எனக்கு தெரியல. குடும்பத்தோட நலனுக்காக தனியாளா போராடி ஒரு நல்ல அந்தஸ்துக்கு வந்திருப்பாரு பிரகாஷ் ராஜ். இவரோட மகனா நடிச்சிருப்பாரு ஜெயம் ரவி. தந்தையோட அதீத அக்கறையால மகன் இழந்த சந்தோஷங்களையும் அவன் படக்கூடிய கஷ்டங்களையும் உணர்ந்து வானத்துல பறக்கக்கூடிய பறவை மாதிரி மகனுக்கு தனியாளா எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடிய உரிமையை கொடுப்பாரு. இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா பிரகாஷ் ராஜ் மேலையும் தப்பு இல்ல, அந்த பையனோட குமரல் மேலையும் தப்பு இல்ல. ஆனா இந்த மாதிரி அப்பா நிறைய பசங்களுக்கு கிடைச்சிருப்பாங்க. எப்படி எம்டன் மகன் படத்துல நிறைய பசங்க அவங்களோட அப்பாவை நாசர் வடிவத்துல பார்த்திருப்பாங்களோ, அதே மாதிரி தான் இந்த படத்துல பிரகாஷ் ராஜ். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தவமாய் தவம் இருந்து. சேரன் இயக்கத்துல உருவான இந்த படத்துல சேரனோட அப்பாவா ராஜ்கிரண் நடிச்சிருப்பாரு. பிள்ளைகளை பல சிரமங்களுக்கு இடையில படிக்க வைக்கிறாரு ராஜ்கிரண். காதல் திருமணம் பண்ணிக்கிட்டு வரக்கூடிய சேரனையும் ஏத்துக்கிறாரு. கடைசியில இறக்கும் போது மகனுக்கு எந்த குறையும் வைக்கல அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிட்டு இறந்து போயிருவாரு. பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு இவ்வளவு துயரங்கள் படுறாங்க அப்படின்றத இந்த படத்துல அவ்வளவு சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அதுக்கு முக்கிய காரணம் அப்பா கேரக்டர்ல நடிச்ச ராஜ்கிரண் தான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வாரணம் ஆயிரம். கௌதம் மேனன் இயக்கத்துல வெளியான படம் தான் இது. இந்த படத்துல அப்பா மகன் அப்படின்னு 2 கேரக்டருமே அப்பாவை ரோல் மாடலா நினைக்கக்கூடிய மகன், அந்த பையனோட அப்பாவோட காதல் தான் மகனுக்கு எப்பவுமே உத்வேகமா இருந்திருக்கு. இந்த 2 கேரக்டருமே சூர்யா அவ்வளவு ஜஸ்டிஃபை பண்ணி நடிச்சு கொடுத்திருந்தாரு. எல்லாத்தையும் அப்பா கூட ஷேர் பண்ண முடியும், ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி அப்பா வேணும் அப்படின்னு நிறைய பசங்க இயங்கியிருப்பாங்க. அந்த கேரக்டரை அப்படியே சூர்யா ஸ்கிரீன்ல காமிச்சிருந்தாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தேவர் மகன். இந்த படத்துல சக்திவேலா கமலஹாசன் நடிச்சிருப்பாரு. கமலஹாசனோட அப்பாவா பெரிய தேவர் கேரக்டர்ல சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல சிவாஜியோட கேரக்டர் ரசிகர்களால கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்காக சிவாஜிக்கு தேசிய விருதும் கிடைச்சிச்சு. தேவர் மகன் படத்தை ஆஸ்கருக்கு நாமினேட்டும் பண்ணியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.